அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது. தினசரி போக்சோ வழக்கில் தப்பு பண்ணுறவங்கள கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கு தண்டனை ஒரு முறை தான் கொடுப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2 தூக்கு தண்டனைன்னு கொடுக்குறாங்க. எப்படி ஒருத்தனை 2 முறை தூக்கில் போட முடியும்? அதாவது அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தை காட்டுறதுக்காக அந்த தீர்ப்பில் சொல்கிறது, தூக்கில் ஒரு முறை தான் போட முடியும், சாகும் வரை தூக்கிலிடுங்கள்னு சொல்லுவாங்க. இது ஏன் 2 முறை சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய தீர்ப்பினுடைய வலிமையை காட்டுறதுக்காக தான் 3 ஆயுள் தண்டனை இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. தினசரி பேப்பரில் வருது, தினசரி டிவியில் காட்டுறாங்க. இதெல்லாம் இந்த முட்டாள் ஆண்கள்லாம், ஒரு கொடூர மனம் படைத்த அந்த ஆண்கள்லாம் இதெல்லாம் படிக்கிறாங்களா இல்லை கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, இதே சில பேர் கேட்பாங்க, ஏன் இதே உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நீ சும்மா இருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. கர்மம் அதையும் பண்ணுறானுங்க. பெற்ற தகப்பனே பெண் பிள்ளைகளை மிரட்டி அவனே அந்த பாலியல் தவறுகளை செய்கிறான். இப்போ அப்பாவுக்களே இப்போ கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குது? கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது? ஒன்றும் புரியல. பெண்கள் அப்படின்னா ஒரு தின்பண்ட மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, அதுதான் அப்படின்னா அந்த வளர்ந்த பெண்கள், படித்த பெண்கள் எல்லாம் இருக்குது பாரு, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு, அவன் என்ன சினிமாவில் வர பாய் ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே 4 பேர் மடக்கி வந்தாங்கன்னா கூட பறந்து அடித்து நம்மளை காப்பாற்றுவான்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இதுங்க பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்குதுங்க. அவன் என்னடான்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்து விருந்து வைக்கிறான். என்ன பண்ண முடியுதுக்கு? தப்பு யார் மேலே இருக்குது? அவனை நல்லவன் நம்பி போன இந்த பெண்கள் மேலே தான். அந்த பெண்கள் விளக்கை நோக்கி சென்ற விட்டில் பூச்சி மாதிரி ஆகி போகிறாங்க. இது மற்றவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதை இன்னும் பல பெண்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்புறம் கெட்டு போனதுக்கப்புறம் தான் இவன் நல்லவன் நம்பி போனேன், எனக்கு திருமண ஆசை காட்டினான், அப்படி இப்படின்னு சொன்னேன், அதனால தான் நான் இப்படி தப்பு பண்ணேன், அப்படி பின்னாடி வருத்தி என்ன பண்ணுறது? முள் மேலே சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேலே முள் விழுந்தாலும் சரி, பாதிப்பு என்ன சேலைக்கு தான். அதனால் பெண்கள் தங்களை பாதுகாக்கிறதுல கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக செயல்படணும். தயவு செஞ்சு இந்த காலத்தில் ஆண் நண்பர்கள் எல்லாமே நல்லவங்க கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுங்க.